சீனா தான் இந்த வைரஸை பரப்பியது. அதுவும் உஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கிற லேபில் இருந்து தான் இந்த வைரஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அங்க இருக்கிற நிருபர், உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார்கள், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆனால் உங்ககிட்ட காணிக்க முடியாது. ஸோ எங்ககிட்ட காண்பிக்க முடியவில்லை என்றால் அடுத்ததாக நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? பொருளாதார தடைகள் சீனாவுக்கு விதிக்கப் போகிறீர்களா என்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இது சாதாரண பொருளாதார தடையா இருக்காது, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சொன்ன பிறகு சீனாவும் ரஷ்யாவும் கூட்டாக சில விதமான முடிவுகளை எடுத்திருக்கின்றன. தென்சீன கடலில் மலேசியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கியது. அதே இடத்தில் அமெரிக்காவை தோற்கடித்து விட்டோம் என்று சீன அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது. ரொம்ப பெரிய மாற்றங்கள் இந்த உலக அரசியலில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதை அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த வைரஸை யார் பரப்பினார்கள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் சீனா பரப்பியது அமெரிக்கா சொல்றான், அமெரிக்கா பரப்பியது சீனா சொல்றான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது யாரும் பரப்பவில்லை, தானாக வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, பல நாடுகள், வேறு பல நாடுகள் யாரோ பரப்பி விட்டார்கள், ஆனால் ஒட்டு மொத்தமா எங்களுடைய பொருளாதாரம் ஆட்டம் கண்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அமெரிக்காவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஒரே ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறார்கள். இந்த ஒரு வைரஸ் ஹியூமன் மேட் கிடையாது, ஆர்டிபிஷியல் அதை கிரியேட் பண்ணல, அதுல எந்த விதமான ஜெனடிக் மோடிஃபிகேஷனும் செய்யப்படவில்லை என்பதுதான். ஸோ இந்த இரண்டு விஷயத்தில் மட்டும்தான் அமெரிக்காவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஒத்து போகிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இது நேச்சுரலா இயற்கையாகவே பரவிவிட்டது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லும்போது, இல்ல உகான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபரட்டரி என்கிற அந்த லேபில் இருந்து தான் இது வந்திருக்கும் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. சரி, இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் இதை சீனா மறுத்தது. இது நாங்க பரப்பவில்லை அப்படின்னு சொன்னாங்களே தவிர, உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி எங்க நாட்டுக்கு சோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றளவும் கொடுக்கவில்லை. அதே மாதிரி அமெரிக்காவின் கையில் வேறு சில ஆதாரங்களும் இருக்கிறது. இந்த வைரஸ் எப்போது பரவியது என்று சீனாவுக்கு தெரியும். அதை ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிட்டார், உடனே அவங்களுடைய வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அடுக்கடுக்க அமெரிக்க ஊடகங்கள் சீனாவுக்கு எதிராக சாட்சியங்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்துக்கு மேல சீனாவுக்கு யாருமே ஆதரவு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போதுதான் ரஷ்யா சொன்னாங்க, சீனாவுக்கு எதிராக ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அமெரிக்கா சொல்லக்கூடாது, ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிரான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை அப்படியே அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா, அமெரிக்கா என்னென்ன விஷயங்களில் அவங்களுடைய மக்களையே ரொம்ப பெரிய அளவில் சோதனை எலிகளாக பயன்படுத்தி இருக்கின்றன அப்படிங்கிறத நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே ஒரு யோசனை வருது, இது அமெரிக்கா மட்டும்தான் செஞ்சிருக்குமா, இல்ல உலக நாடுகளே இப்படித்தான, அவங்க மக்களே இவங்க சோதித்து பார்ப்பார்களா அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள், ஒரு எண்ணங்கள் தான். சரி, ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ரஷ்யா சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014 கிரீமியா என்பது மறுபடியும் ரஷ்யாவுடன் இணைந்தது. அவங்க ரீஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. கிரீமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ கிரீமியா 2017 ரஷ்யா கூட ஜாயின் பண்ணும்போது அந்த நாட்டுக்குள்ள, கிரீமியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவின் சோதனை கூடம் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்படும் போது தான் தெரியுது, அது வெறும் ஒரு சோதனை கூடம் கிடையாது, ஒரு லெபார்டரி கிடையாது. அதுல பயாலஜிக்கலா வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய வைரஸ்களை சோதனை செய்யும் ஒரு லெபார்டரி. அந்த லெபார்டரி ஒரு ஹப்பாக செயல்பட்டு இருக்கிறது. பலவிதமான லெபார்டரியிலிருந்து வர்ற ப்ராடக்ட் எல்லாமே இந்த லேபுக்கு கொண்டு அங்கிருந்து ஒரு ப்ராடக்டா மாத்தி வேறு பல நாடுகளுக்கும் இல்லாட்டி வேறு பல லெபார்டரிக்கும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணினார்களாம். அதனுடைய முழு சாட்சியமும் இப்போது யார் கையில் இருக்கிறது? ரஷ்யாவின் கையில் இருக்கிறது. அந்த லெபார்டரியை ரஷ்யா கண்டுபிடித்த போது 104 பூல்ஸ் ஆஃப் எக்டோ பாரசைட்ஸ், 46 சாம்பிள் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் ரோடன்ட்ஸ், 105 சாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் பிளட் செரம், இது எல்லாமே அந்த லெபார்டரியில இருந்திருக்கு. சோ ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகள் இந்த கிரீமியாவில் நடைபெற்றது அப்படிங்கிறது ரஷ்யா சொல்லிட்டாங்க. இப்போ ரஷ்யா வேறு சில ஆதாரங்களையும் சொல்கிறது. உக்ரைனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குப்பா, தெரிஞ்ச விஷயம் தான். அந்த உக்ரைன்ல மட்டும் கிட்டத்தட்ட
11 லேப் பென்டகனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ 11 லேப் உக்ரைன்ல, அதே மாதிரி கிரீமியால ஒரு லேப், இப்படி பல நாடுகளிலும் அமெரிக்கா பென்டகன் வழியாக ரொம்ப பெரிய லெபார்டரிகள் எல்லாமே உருவாக்கி அங்கே இந்த மாதிரியான பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள், சோதனை செய்கிறார்கள், வைரஸை பற்றியான ஆய்வுகள் அங்கே நடக்கிறது. இவ்வளவுதான் விஷயமா என்று கேட்டால் இல்லையே. 2019 மார்ச் மாதம் ஏசியா மீட் மார்க்கெட்ல இருந்து 500க்கும் மேற்பட்ட நாய்களையும் பூனைகளையும் அமெரிக்க அரசாங்கம் வாங்கியிருக்கிறது. அதுவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் வழியாக இந்த ஒரு பர்ச்சேஸ் என்பது நடந்திருக்கு. அதுல 400 நாய், 100 பூனை. இந்த 100 பூனைகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவிலிருந்தும் எத்தியோப்பியாவிலிருந்தும் வாங்கியிருக்கிறார்கள். 400 நாய் அப்படிங்கிறது கொலம்பியா, பிரேசில், வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து உயிரோடு இருக்கும் விலங்குகளை கொண்டு போய் அவங்க லேப்ல போட்டு டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய வைரஸ் எல்லாம் மையப்படுத்தி தான். இந்த வைரஸ் எப்படி இந்த விலங்குகளுக்கு வரும், இல்லாட்டி இந்த விலங்குகள் இருந்து எப்படி இந்த வைரஸ் இங்கே பரவும், அந்த மாதிரியான டெஸ்டிங் எல்லாமே நடைபெற்றதாகவும், அதன் பிறகு அந்த நாய்களையும் அந்த பூனைகளையும் கொன்றார்கள் என்பதும், அதுவும் வேறு விதமான ஊசிகள் எல்லாமே போட்டு, வைரஸை பரப்பு விதமான ஊசிகள் எல்லாமே போட்டு கொடூரமான சில விதமான செயல்கள் எல்லாமே செய்து அந்த நாய்களையும் பூனைகளையும் கொன்றார்களாம். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்று ரஷ்யா சொல்கிறது. சோ இப்படி சீனாவும் ரஷ்யாவும் ரொம்ப பெரிய அளவில் நண்பனாக மாறி நிற்கிறார்கள். அடுத்ததா அவங்களுடைய ஆயுத விற்பனை. ரஷ்யாவிடம் இருந்து நாங்க விமானத்தை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சீனா மறுபடியும் ஒரு டீலிங்க்கு வந்திருக்காங்க. ரஷ்யா அவங்களுடைய பார்டர்ல ரொம்ப பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாமே வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் அதனுடைய பலத்தை காண்பிப்பதற்காக நாட்டோ வழியாக ரஷ்யா பார்டரை சுத்தியான ரொம்ப டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வச்சிருக்காங்க. ரஷ்யாவிலிருந்தோ இல்லாட்டி சீனாவிலிருந்தோ ஏதாவது நியூக்ளியர் ராக்கெட் ஏவுகணைகள் ஏதாவது வந்தால் விண்ணில் வைத்தே அழிப்பதற்கான ரொம்ப பெரிய அளவிலான டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. சோ அமெரிக்காவா சீனாவா அப்படிங்கிற ஒரு போட்டி கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து அமெரிக்காவா இல்ல சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்த கூட்டணியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியில் வந்து நிற்கிறது. இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இந்த உலகப்போர் அந்த பயம் தொற்றிவிடும். ஏன்னா சிங்கிளா நம்ம உலகப்போர், முதல் உலகப்போரையும் இரண்டாவது உலகப்போரையுமே பார்த்தால் கூட்டணி நாடுகள் வழியாகத்தான் ரொம்ப பெரிய போர் என்பது உக்கிரமடைந்திருக்கிறது. சோ அந்த ஒரு நிலைமையில் தான் இந்த தென்சீன கடலிலும் இப்போது பதட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. பதட்டம் அப்படின்னு சொல்லும்போது மலேசியாவும் சீனாவும் தென்சீன கடலில் எண்ணெய் எடுத்து வருகிறார்கள். மலேசியா சொல்றாங்க அது எங்கள் பகுதி, சீனா சொல்றாங்க அது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி சீனா ஒரு கட்டத்துக்கு மேல மலேசியா எண்ணெய் கிணறையும் ஆக்கிரமிக்க தொடங்குகிறது. அவங்களுடைய போர்க்கப்பல், சீனாவினுடைய போர்க்கப்பல் மலேசியாவுக்குள்ளும் நுழைகிறது. இப்படி நுழைந்த உடனே சீனா என்ன நினைச்சாங்க, இல்ல அமெரிக்காவுக்கு கொரோனா வைரஸால ரொம்ப பெரிய பாதிப்பு, அவன் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனா எதிர்பாராத விதமாக அமெரிக்கா அவங்களுடைய போர்க்கப்பலையும் அனுப்பி வைக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் ஆல்ரெடி 2 போர்க்கப்பல் USS பங்கர் ஹில் அப்படிங்கிற கப்பலும் USS பேரி அப்படிங்கிற கப்பலும் அங்கே வந்து நின்று விட்டது. அதன் பிறகு மலேசியா அவங்களுடைய போர்க்கப்பலை அவங்களுக்கு சப்போர்ட் அனுப்புறாங்க. வியட்நாம் மறுபடியும் அமெரிக்காவுக்கு ஆதரவான போர்க்கப்பலை அனுப்புகிறார்கள். ஆஸ்திரேலியா மறுபடியும் அமெரிக்காவுக்கு ஆதரவான போர்க்கப்பலை அனுப்புகிறார்கள். இப்படி பல நாடுகள் ஒன்றிணைந்து தென்சீன கடலில் சீனாவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்த உலக அரசியல் வழியாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா தென்சீன கடல் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக வியட்நாம் வந்து நிற்கும். இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ரஷ்யாவினுடைய அந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவின் கொரோனா வைரஸ் பாதிப்பு என்பது இன்றைய தினம் ரொம்ப பீக்கா மாறிக்கொண்டே இருக்கிறது, உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே பாதிப்படைந்து விட்டார்கள். நேற்றைய ஒரு தினம் மட்டும் 50க்கும் அதிகமான நபர்கள் இறந்து விட்டார்கள். சுமார் 1222 நபர்கள் இதுவரையிலும் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்கிறார்கள். சோ ரஷ்யாவிலும் கொரோனா வைரஸ் வந்துருச்சு. சவுத் கொரியா நார்த் கொரியா பிரச்சனை. நார்த் கொரிய அதிபர் கிம் அப்படியே வந்து நிற்கிறார், ஹீரோ லெவல்ல வந்து நிற்கிறார். நான் சாகல, அப்படிலாம் சீக்கிரமா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறார். அப்படி நிற்கிற அந்த ஒரு புகைப்படம் உண்மையா பொய்யா என்பதை உலக நாடுகள் ஆய்வு செய்து வருகிறது. ஆனா ஒரு இடத்துல மறுபடியும் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. கிம் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நார்த் கொரியாவில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனையை மையப்படுத்தி நார்த் கொரியாவை எங்கள் எல்லையுடன் சேர்ந்திருக்கும் நாடு என்று சொல்லி சீனா ஆக்கிரமித்து இருக்கும். ஏன்னா அங்க ரொம்ப பெரிய அணு ஆயுதங்கள் இருக்கு, ராணுவ கட்டமைப்புகள் இருக்கு. இதை தவறான மனிதர்கள் பயன்படுத்தி விடுவார்கள், நாங்கள் உங்களுக்கு அரணாக இருக்கிறோம், இல்ல நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று சீனா வடகொரியாவும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு லாக் போட்டிருப்பாங்க.
ஏன்னா இப்போ சீனாவும் சவுத் கொரியாவும் நெருங்கிய நண்பர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய விதமான பேச்சுவார்த்தை எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல சவுத் கொரியாவையும் நார்த் கொரியாவையும் நான் இணைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனா அங்க இடத்துல நாட்டாமையா மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த வாய்ப்புகள் எல்லாமே இப்போ கிம் தோன்றிய காரணமாக அப்படியே கொஞ்சமா அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறி நிற்கும் அந்த வேளையில் தான் சவுத் கொரியாவில் கொரோனா வைரஸே இல்லை, நாங்க எல்லாமே அப்புறப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதரிடம் இருந்து வேறொரு மனிதருக்கு இது பரவும், ஆனால் நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்கை நல்லா கீப் பண்ணுறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அடுத்த முறை அந்த மனிதனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எங்களுடைய ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு நபருக்கு வந்துவிட்டால் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வேற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வைரஸை மையப்படுத்தி ரிசல்ட் ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கு. ஒருத்தன் அவன் மேல குற்றம் சொல்றான், இன்னொருத்தன் இவன் மேல குற்றம் சொல்றான். இப்படி 1008 பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும் போதுதான் இந்த ஒரு வைரஸ் அப்படியே தீர்ந்து விட்டாலும் அப்படியே அழிந்து விட்டாலும் வரும் காலங்களில் இதே மாதிரியான வைரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நீங்க எல்லாருமே என் மேல கோவப்படலாம், என்னடா மறுபடியும் வைரஸ் வரும் பயங்காற்றியே அப்படின்னு சொன்னா, இல்லைங்க, நம்ம யதார்த்தமா கொஞ்சம் இந்த உலக அளவில் நடக்கிற சில விஷயங்களை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சீனா மீது குற்றம் சொல்லும் அமெரிக்கா, அவர்கள் கைவசம் ரொம்ப லெபோரட்டரிஸ், இந்த மாதிரி வெப்பன்ஸை தயாரிக்கிறது, வைரஸை தயாரிக்கிற லேப் எல்லாமே இருக்கு. இது தீவிரவாத கைகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கமானாலும் சரி, இல்லாட்டி கிரீமியா அரசாங்கமானாலும் சரி, எல்லா நாடுகளும் ரொம்ப பெரிய பாதுகாப்பு எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சீனா ரொம்ப பெரிய நாடாக வளர்ந்து விட்டது என்றால் அமெரிக்கா தாங்கிக் கொள்ளுமா? இல்ல அமெரிக்கா சார்பாக இருக்கும் பல நாடுகள் தாங்கிக் கொள்ளுமா? யாராவது மறுபடியும் இந்த மாதிரியான வைரஸை வெளியில விட மாட்டாங்களா? சரி, இதுல அமெரிக்கா சக்சஸ் ஆயிருச்சு, சீனா மறுபடியும் டவுனுக்கு போயிருச்சுன்னா இந்த சீனா என்ன நினைக்கும்? நமக்கு ஆல்ரெடி கெட்ட பேர் வந்துருச்சு, உண்மையான ஒரு வைரஸை பரப்பி விட்டுலாமே அப்படின்னு சொல்லி வேறு விதமான சிந்தனைகள் எல்லாமே வரும். ஸோ உலக நாடுகள் இதற்கான ஒரு தீர்வை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததா ஒரு வைரஸ் வருமா வராதா, உங்களுடைய லெபோரட்டரியில் எந்தெந்த வைரஸை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா பல நேரங்களில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னேன்ல, அமெரிக்கா அவங்களுடைய நாட்டு மக்களையே வைரஸை பரப்பி அதில் எப்படி மனிதர்கள் மீள்கிறார்கள் என்கிற சோதனையை செய்து வருகிறது. அமெரிக்கா மட்டும் கிடையாது, பல நாடுகள் அதை தான் செய்து வருகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இதை எப்படி இந்த உலக நாடுகள் ஹேண்டில் பண்ண போறாங்க? கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடித்த பிறகு உலக நாடுகள் ஒன்றிணைந்து அவங்கவுங்க நாட்டில் என்னென்ன லேப்ல எந்தெந்த மாதிரியான வைரஸை செக் பண்றீங்க, இதை டிரான்ஸ்பரண்டா ஒரு லிஸ்ட்டை தயார்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும். இது நடக்குமா? அதை தான் சொன்னேன், இந்த வைரஸ் இதோடி முடிய போறது கிடையாது, இன்னும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன்னா யுனைடெட் நேஷன் ஐநா சபையில் தைவானை ஒரு அங்கமாக நியமிக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஆதரவை தெரிவித்தது. வெறும் ஒரு ட்வீட். அந்த ட்வீட்டை பார்த்த சீனா, இந்த உலகத்திலேயே சீனா ஒன்றுதான், வேறு ஒரு சீனாவும் கிடையாது, தைவான் சீனாவின் ஒரு அங்கம் தான், தனி சீனாவாக தைவானால் என்றுமே நிற்க முடியாது. எனவே யுனைடெட் நேஷன் ஐநா சபையில் தைவானுக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை, ஒரு கட்டளையை உலக நாடுகளுக்கு வைத்திருக்கிறது. ஒரு நாடு வேறொரு நாட்டை வளர விடாமல் தடுக்கிறது. அந்த நாட்டினுடைய நிறைய உண்மையான தன்மைகள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்கப்படுகிறது. இதற்கு எல்லாமே காரணம் இங்கே நடக்கிற டர்ட்டி பொலிட்டிக்ஸ். அது உலக அரசியல் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதற்கு பின்னால் நடக்கும் பலவிதமான செயல்களை நம்மால் யோசித்து கூட, கற்பனைக்கு கூட சாதாரண மனிதர்களிடம் அது கிடைக்காது என்று சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இதுதான் இப்போதைக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஒரு கூட்டணியாக மாறி நிற்கிறார்கள். அது ஆயுத பலமாக இருக்கட்டும், இல்லாட்டி நட்பு நாடாக இருக்கட்டும், சித்தாந்த கோட்பாட்டின் அடிப்படையாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணி இப்போது சிறிய ஒரு அளவில் தயாராகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அவங்களுடைய பக்கத்துக்கான ஒரு கூட்டணியை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்க போய் முடியும் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஒரு பதிவு குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.